ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 77 அதிகாரம் அந்த முன்னுரையிலே எதுதூன் என்னும் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீத பகுதியிலே ஆசாப் பாடுகளில் மிகவும் தத்தளித்து அநேக காரியங்களை பிதற்றுகிறது போலவும், அவர் தியானம் செய்கிற பொழுது அவர் ஒரு தெளிவை பெற்றது போலவும், அவர் வேண்டிக் கொண்ட ஜெபத்திற்கு கடைசியாக பதில் கிடைத்தது என்கிறது போலவும் இந்த பகுதியிலே அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் அங்கலாய்ப்பின் காரியங்களை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் தேவனை நினைத்த பொழுது அலறினேன், நான் தியானிக்கும் பொழுது என் ஆவி தொய்ந்து போயிற்று, நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறார், கண்ணை மூட முடியாதபடி ஒரு நிலைமை, நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிற, வாயிலேயே வார்த்தை வரவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்று சொல்லி, இன்றைக்கு நாம் எப்படி நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதற்கு தாமதமாகிற பொழுது நாம் புலம்புகிறோமோ, அதே போல ஆசாப் இங்கே புலம்புகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நித்திய காலமாக தள்ளிவிடுகிற ஒரு ஆண்டவரோ, என்றைக்கு என்னுடைய வாழ்விலே ஒரு விடுதலை கிடைக்கும், ஒருபொழுதும் தயை செய்யாது இருப்பாரோ, அவர் தயை பெருத்த ஆண்டவரே, ஆண்டவர் அல்லவா எனக்கு இன்றும் தயை செய்யாமல் இருக்கிறாரே, தாமதமாகி கொண்டிருக்கிறதே, கிருபை அளிக்கிற ஒரு ஆண்டவர் முற்றிலும் கிருபையை அளிக்காதபடிக்கு அந்த கிருபை அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது எனக்கும் என்னுடைய தலைமுறைக்கும் கொடுக்கப்பட்ட அநேக வாக்குறுதிகள் உண்டே, அவைகளெல்லாம் ஒளிந்து போயிற்றோ, தேவன் என்னுடைய வாழ்விலே இரக்கம் செய்ய மறந்தாரோ, தன்னுடைய உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து அவருடைய பாடுகளிலே அவர் தத்தளித்து புலம்புகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவர் சொல்லுகிறார் 11ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய செயல்களை நான் நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளையெல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். தியானத்திலே நான் அமர்ந்திருப்பேன். எதை குறித்து தியானிப்பார்? 78ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை அவர்கள் தலைமுறை தலைமுறையாக அவர்களுக்கு தேவனாய் இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்தின ஆண்டவர் இஸ்ரவேலிலே ஒரு நியாயப்பிரமாண புத்தகத்தை ஸ்தாபித்து கொடுத்து அவர்களுக்கு 10 கற்பனைகளையும் கிட்டத்தட்ட 635க்கு மேற்பட்ட கட்டளைகளையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து அவைகள் எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளைகளும் கடைபிடிக்கும்படியாக அவர்களுக்கு அறிவிக்கும்படி கட்டளையிட்டாரே. அந்த கட்டளைகளை எல்லாம் நான் பார்க்காதபடிக்கு நான் தள்ளிவிட்டபடியினால் என்னுடைய வாழ்விலே மற்ற மனிதர்கள் அங்கலாய்க்கிறது போல் நான் அங்கலாய்க்கிறேனோ என்று சொல்லி ஆசாப் இங்கே புலம்புகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் என்றைக்கு வேதத்தை அதிகமாக நாம் தியானிக்காமல் தேவனுடைய வசனத்தை என்றைக்கு நாம் உட்கொள்ளாமல் விடுகிறோமோ அன்றைக்கும் நாம் ஆசாபை போல நாம் தத்தளிக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். வாழ்க்கையில் தேவையான அனைத்து கேள்விகளுக்கும் இந்த வேதத்தில் பதில் உண்டு. கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நம்முடைய கால்கள் நடக்க வேண்டிய, நம்முடைய பாதைகள் செல்ல வேண்டிய எல்லா காரியங்களையும் தெளிவாக போதிக்கக்கூடிய வசனத்தை நாமும் கடைபிடித்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் அறிவிக்க வேண்டும் என்கிற அந்த கட்டளையை அவர் ஆராய்ச்சி செய்து அவர் யோசித்து அவர் தியானித்து நினைவு கூறும் பொழுதுதான் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறார், எனக்கு பதில் கிடைத்தது என்று சொல்லுகிறார். நெடுநாளாய் பதில் கிடைக்காதது போல இருந்தது, நெடுநாளாய் ஆண்டவர் எனக்கு தயை செய்யாமல் விட்டுவிட்டாரோ, நித்திய காலமாய் தள்ளிவிட்டாரோ, கிருபை முற்றும் அற்று போயிற்றோ
வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கு ஒளிந்து போயிற்றோ, என்னுடைய தலைமுறைக்கே உதவியே காணும், இன்னும் வரக்கூடிய என்னுடைய சந்ததிக்கு எப்படி அவர் இரக்கம் செய்ய போகிறார் என்றெல்லாம் கோபத்திலே உருக்கமான இரக்கங்கள், அவர் என்மேல் கோபமாய் இருக்கிறார் போல உருக்கமான இரக்கங்களை எல்லாம் அடைத்து கொண்டாரே என்கிற அந்த அங்கலாய்ப்பின் மத்தியிலே அவர் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வசனங்களை தியானிக்க முற்படும் பொழுது பக்கத்திற்கு பக்கம் வேதத்தினுடைய ஒவ்வொரு பக்கமும் இத்தனை அதிசயம் என்பதை கண்டுகொண்டவராக, ஒவ்வொரு உயிருக்கும் தேவையான காற்று, உணவு இவைகளெல்லாம் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற ஒரு ஆண்டவர், விண்மீன்கள், கோள்கள், பூமி, சந்திரன், நட்சத்திரங்கள், படைப்புகள் இவைகள் எல்லாவற்றையும் அதிசயமாய் உண்டாக்கி வைத்து அவைகளை நடத்தி வருகிற ஒரு ஆண்டவர், அவைகளை பராமரிக்கிற ஒரு ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே உதவி செய்வது எத்தனை அதிசயமான ஒரு காரியம் என்பதைத்தான் வேதத்திலே ஜீவனுள்ள அவருடைய அதிசயங்கள் பக்கத்திற்கு பக்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் வழியாக கடந்து வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளின் வழியாக கடந்து வந்தாலும், இந்த வேதத்தை நாம் தியானித்து பார்க்கும் பொழுது அவைகளில் நின்று நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற ஒரு தீர்வை தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொரு பக்கங்களிலும் இருந்து, நாம் புரட்டுகிற ஒவ்வொரு வேதத்தின் பக்கங்களிலும் இருந்து நம்மோடு கூட பேசுகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய அன்பிலே மாற்றமில்லை, அவருடைய இரக்கத்திலே மாற்றமில்லை, அவருடைய அற்புதத்திலே மாற்றமில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். அவர் பொய் சொல்லுகிறதற்கு ஒரு மனிதன் அல்ல, அவர் மனமாறுகிறதற்கு ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. ஆகவே அவர் சொன்னதை செய்யாமல் இருக்க போவதல்ல. ஆகவே அவருடைய வசனங்களை எந்த அளவுக்கு நான் தியானிக்கிறேனோ, எந்த அளவுக்கு அவருடைய வசனத்தை நான் காத்து நடக்கிறனோ, எந்த அளவிற்கு அதை என்னுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறனோ, அப்பொழுது வேதத்தை நான் மறந்தால் என்னுடைய பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொன்னாரே. நான் வேதத்தை நினைவு கூர்ந்தால், வேதத்தை தியானித்தால், வேதத்தை என்னுடைய உணவை பார்க்கில் மிகவும் அதிகமாக நான் நேசித்து நான் உட்கொண்டேன் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் இந்த புலம்புதல்கள் எல்லாம் மாற்றப்பட்டு என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டு விடும் என்று சொல்லுகிறார். கடைசியாய் அவர் சொல்லி முடிக்கிறார் 20ஆம் வசனத்திலே, மோசே, ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்தி வந்தீரே. 20 லட்சம் புருஷர்களையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் போஷித்து வழி நடத்தின ஒரு ஆண்டவர், ஒரு தனி மனிதனாகிய என்னை அவர் வழி நடத்தாமல் இருப்பாரோ? என்னுடைய சந்ததியை அவர் மறந்து விடுவாரோ? அவர் தலைமுறையாக அவர் இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ? இந்த வசனங்களை நான் தியானிக்கையில் எனக்குள்ளாக ஒரு தெளிவு உண்டானபடியினால நான் என்னுடைய ஜெபத்தை நீண்ட நாட்களாக கேட்கப்படாத ஜெபத்திற்கு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த பொழுது, அவரை நோக்கி நான் கைகளை ஏறெடுத்த பொழுது, தேவனிடத்தில் என்னுடைய சத்தத்தை உயர்த்தின பொழுது, என் கைகள் தளராமல் விரிக்கப்பட்டிருந்த போது என் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இவைகள் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வாக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு பின்பாக ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்புகிற ஒரு விசுவாச வாழ்க்கைக்கு ஆதாரமாக பவுல் எழுதின ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இயேசு கிறிஸ்துவையே, தன்னுடைய மடியில் தவழ்ந்த செல்ல குமாரனாகிய இயேசுவையே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக, நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே, நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே, நாம் அறையப்பட வேண்டிய இடத்திலே அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை கல்வாரி சிலுவையிலே அந்த கேடு அடையும்படியாய் ஒப்பு கொடுத்த என் ஆண்டவர் அவரோடு கூட அந்த இயேசு கிறிஸ்துவையே ஒப்பு கொடுத்து விட்டார் என்று சொன்னார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் நம்மை குறித்து கேட்கிறவராக இருக்கிறார். நித்திய காலமாய் அவர் தள்ளிவிடுகிற ஒரு ஆண்டவர் அல்ல. ஒருபோதும் அவர் தயை செய்யாமல் நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்ல. கிருபையினால் நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவர். வாக்குத்தத்தத்தை தலைமுறையாக தந்து 1000 தலைமுறை வரையிலும் இரக்கம் செய்கிற ஒரு ஆண்டவர். அவர் இரக்கம் செய்ய மறக்கிற ஒரு ஆண்டவர் அல்ல. கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொள்ளுகிற ஆண்டவர் அல்ல. தன்னுடைய சொந்த
குமாரன் என்றும் பாராமல் அவரையே எனக்காக தந்தவர். அவரோடு கூட இயேசு என்கிற நாமத்தில் நான் கேட்கும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளாதிருப்பது எப்படி? அவருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அவருடைய வசனத்தை தியானிப்போம். அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். படுக்கையிலே நான் உம்மை நினைக்கிறேன், ராஜாமங்களில் நான் உம்மை தியானிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர்தான் சொல்லி முடிக்கிறான், நான் இளைஞனாயிருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து தெரிந்ததையும் நான் இதுவரை கண்டதில்லை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை தந்து ஆண்டவர் நம்மை நடத்துகிறதற்கு இன்றைக்கும் உண்மை உள்ள ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். நம்முடைய அங்கலாய்ப்புகளை மாற்றி நம்முடைய தியானத்திலே நமக்கு ஒரு தெளிவை தந்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் வழி நடத்துகிறதற்கு இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளைத்தான் தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம்.